ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை தென் தமிழகத்தில் விருதுநகரில் கூட்டியிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய இளைஞரணி மாநாடு நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு வெற்றி கூட்டம் சுற்றி கொண்டிருக்கிறது. தேர்தல் முடிந்த பிறகு நிறைய பேர் காணாமல் போவார்கள் அப்படின்னு மறைமுகமாக தாவேகாவை விமர்சனம் செய்திருக்கிறார் திரு உதயநிதி. 7வது முறையாக திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு ஈரத்துண்டத்தான் கொடுத்துருக்கிறது அப்படின்னு மத்திய அரசை கடுமையாக விமர்சனம் செய்கிறார். தேர்தலில் என்டிஏவுக்கு 0 தான் கொடுக்கும் அப்படிங்கிறார். அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி என்டிஏ பழனிசாமியாக மாறி உள்ளார் அப்படின்னு முதலமைச்சர் பிஜேபி மீது அதிமுக மீது கடுமையான விமர்சனம் செய்ய தாவேகாவை மறைமுகமாக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின். திமுகவின் தென் மண்டல மாநாடு இளைஞர் வாக்குகளுக்கு குறியா என்ற தலைப்பில் இணைந்திருக்கின்றோம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு பொங்கலூர் மணிகண்டன் அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டோடு, அதே போல திரு மயிலாடுதுறை விக்கி அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றனர். விருதுநகர் அதிர்ந்ததில்லை, ஒரு மாஸ் ஷோவில் திரு பொங்கலூர் மணிகண்டனே ரசிச்சிருப்பார்னு நினைக்கிறேன், இல்லையா? சொல்ல மாட்டார் மணிகண்டன் சார். சொல்லுங்க சார். ஷாக் ஆயிட்டீங்க? ஷாக் ஆயிட்டீங்க? ஷாக் ஆகல, இல்ல ஷாக் ஆகலைங்க. அதாவதுங்க, திரு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள்ல புலம்புவதை போலவே மீண்டும் புலம்பிருக்கிறார், அவ்வளவுதான். ஏன்னா அதிமுக ஒரு வலிமையான அணியை அமைத்திருக்கிறது. 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்கள் மிகப்பெரிய அதிருப்தி இருக்காங்க. இந்த இரண்டையும் மனதில் வைத்துக் கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் திரும்ப திரும்ப அந்த பழைய பல்லவையே பாட்டிக்காரருடைய புதிதாக மக்களுக்கு 5 ஆண்டுகள் இதெல்லாம் செய்தோம் என்று சொல்லுவாங்க கூட ஒரு துணிச்சல்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் பேசிய பேச்சு சார்ந்ததுன்னா தாய்மொழி தமிழை பாதுகாப்போங்கிறார். அதாவது அதுல 1/4 பங்கு ஆங்கிலங்கள் தான் அவரே பேசுறாரு. அப்போ ஏற்கனவே நீங்க ஒவ்வொன்றையும் பேசிட்டு வர்ற நீங்க சமூக நீதி சொல்றாரு. சமூக நீதி குடும்பத்துல தாண்டி மற்ற உண்டாகும், முதலமைச்சர் உண்டாகும், திமுக தலைமை பொறுப்புக்காக வர முடியுமா குடும்பத்தை தாண்டி? இப்போ சமூக நீதி என்னங்க? அப்போ அடிப்படையாக எது தாற்பயம் என்பதை பற்றியே யோசிக்காமல் முதலமைச்சர்கள் திரும்ப திரும்ப புறம்புக்கு ஒரே காரணம் அதிமுகவில் அணி அமையாக நடிச்சிருந்தாரு, வலிமையான அணி. அதுல கூட திரு டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக எழுதியதை கிண்டல் பண்றாரு. இப்போ திரு வைகோ போன்றவர்கள் எல்லாம் கடுமையான விமர்சித்த அனைவருமே ஒன்றாக சேர்கிற போது அதிமுக ஏன் இவ்வளவு சேரக்கூடாது? ஆனால் கூட முதலமைச்சருக்கு ஒரு பயம்ங்க. திரும்ப திரும்ப அந்த அது புலம்புடைய உண்மையில் மாநாட்டை இளைஞர்களுக்கு சொன்ன செய்தியே அல்ல. நீங்க எல்லாம் தயாரா இருங்க, உங்களுக்கு அடுத்து பொறுப்புங்கிறார், பொறுப்பு தேடி வருகிறார். நான் சொல்றேன், என்றைக்காவது எடப்பாடியாரை போன்று துணிச்சலாக நான் முதலமைச்சரை போன்ற, நான் அதிமுக பொதுச்செயலை போன்ற அதே வாய்ப்பை இங்கே கொடுத்துக்கிற உங்கள் யாரு வேணுமாவது வரும் சொல்ல முடியுங்களா? அதே உண்மையான சமூக நீதி முடியும். அப்போ இதையே முதலமைச்சர் பேசல. அப்போ இவர்கள் வாழ வேண்டும், இளைஞர்கள் தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்கிற மனப்பான்மையோடு அவர்கள் வெற்றி பேச்சு. எனவே அதிமுக இதை குறித்தெல்லாம் அச்சப்படல, திரும்ப திரும்ப குற்றச்சாட்டு. அதாவது ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு 10-15 பாயிண்ட் பார்த்தேன். நான் முழுமையா பேச்சு கேட்டேன். அதாவது கொள்கைகிறாரு, கோட்பாடுகிறாரு, அறிவு, பெண்கள் அங்கீகாரம், பாதுகாப்பு. அதாவது பெண்களுக்கு அங்கீகார வார்த்தையை முதலமைச்சர்கள் பயன்படுத்தலாமா? அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது என்பதை தொடர்ந்து பார்த்துட்டே வர்றோம். ஆனாலும் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்போ ஒண்ணும் இல்ல, பத்திரிகை நிருபர்கள் ஒரு குவாரியை பார்வையிட போறாங்க, அவர்களை அடித்து நொறுக்கி விட்டு அவர்கள் மீதே வழக்கு கூட நடந்திருக்கிறது. இப்ப அமைச்சர்லாம் பாராட்டிங்களா? அதே மாதிரி எம்எல்ஏக்கு நல்ல வேலை பாராட்டலீங்க. ஏன்னா திமுக ஆட்சியில யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. அதாவது மருத்துவர்கள் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இவங்க பத்திரிகை துறை நண்பர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது என்கிற உண்மைதான் எனக்கு வெளிப்படையாக தெரியுது. ஓகே, பதில் சொல்லுங்க. இது இந்த ஸ்பீச்சுக்கு அதிமுகவுடைய ரெஸ்பான்ஸ் தான் அதை பார்க்குறேன். திரு விக்கி, உங்களோட பதில். இல்ல, பொங்கலூர் மணிகண்டன் வட இந்திய பக்கம் போகலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வட இந்தியாவை பாஜக ஆளுகிற மாநிலங்களை பார்த்துட்டு அதை மைண்ட்ல வச்சு பேசிட்டு இருக்காரான்னு தெரியல. இன்னைக்கு நடந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணியின் தென் மண்டல மாநாடு. கிட்டத்தட்ட தெற்கு மண்டலத்தில் உள்ள 58 தொகுதிகளுக்கான இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம். இது ஒரு மாநாடு கிடையாது, நிர்வாகிகள் சந்திப்பு. அப்ப தென் மண்டலத்தில் இருக்கிற நிர்வாகிகள், இளைஞரணிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு நாடு நரம்புகள்ல மிக முக்கியமான
அமைப்பு. அப்படிப்பட்ட இளைஞரணியில ஏற்கனவே 58 தொகுதிகளுக்கான ஒரு நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடந்து முடிந்தது. அதற்கு அடுத்ததான 2வது பாய்ச்சலாக இது தெற்கு மண்டலத்தில் இருக்க 58 தொகுதிகளுக்கான நிர்வாகிகள் சந்திப்பு. இதுல மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், ஒன்றிய, நகர, பேரூர், கிளைக்கழக இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிற ஒரு நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் தான். இந்த கூட்டத்திலே 1,40,000 இளைஞர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இளைஞரணி அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் இந்த கொள்கை சார்ந்த ஒரு கூட்டமாக இருக்கிறது, எவ்வளவு தூரம் அவர்களுக்கான அரசியல் அறிவு இருக்கிறது அப்படிங்கறத நாம ஒரு மேடைகளிலும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதற்கு முன்னாடி எனக்கு விஜயை பற்றி விமர்சனம் செய்தார் என்று சொன்னதுனால சொல்றேன். விஜய் மாநாட்டில் நடந்தது போல கிரீஸ் தடவுல யாரும் தலைவர்களை நோக்கி ஓடி வரல, பவுன்சர்களால தூக்கி எறியப்படல. அப்ப அங்க இருக்கிற கூட்டம் அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு கூட்டம். இங்க நடந்திருக்கிற கூட்டம் ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட 70 ஆண்டு கால இயக்கம் இந்த மண்ணில் ஆண்டு இருக்கிற ஒரு கட்சியின் இளைஞரணி. அந்த இளைஞரணி கூட்டத்துல எப்படி இளைஞர்கள் பங்கெடுக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க கண்கூட பார்த்திருக்கலாம். அதுல மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சொன்னது, இங்க தேவை இன்னைக்கு ஒன்றிய அரசு மாநில சுயாட்சி உரிமையை பிடுங்கிறதா இல்லையா? பொங்கலூர் மணிகண்டன் இதற்கெல்லாம் பதில் சொல்லுவாரா? எடப்பாடி பழனிசாமி என்டிஏ பழனிசாமி அப்படின்னு தமிழக முதல்வர் விமர்சிச்சாருன்னா காரணம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலையில ஒன்றிய அரசுக்கு என்ன டிமாண்ட் வச்சு நீங்க கூட்டணியில சேர்ந்திருக்கீங்க. எடுத்துக்காட்டாக மன்ரேகான்னு சொல்லுவோம், மகாத்மா காந்தி தேசிய வேலை வாய்ப்பு உறுதி சட்டம், அதை நேம் மாத்துறாங்க. நேம் மாத்துறது மட்டும் இல்லாம 40% மாநில அரசு தான் கொடுக்கணுங்கிறாங்க. அப்ப ஏற்கனவே நிதிச்சுமை இருக்கிற போது அதை மாநில அரசு மேல திணிக்கிறாங்க. இதை நோக்கி எடப்பாடி பழனிசாமி ஏதாவது கேள்வி கேட்டாரா? அப்ப நான் கேட்க விரும்புவது என்னன்னா, எதன் அடிப்படையில பாஜகவோடு கூட்டணி வச்சுக்க ஒரு காமன் மினிமம் அஜெண்டா, ஏதாவது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? நீட் விலக்கு பாஜக பேசுமா? காமன் மினிமம் ப்ரோக்ராம் கூட்டணி அரசு இல்ல, கூட்டணி அரசு இல்ல, இதுல துணை கேள்வி தான் கேட்கிறேன். கூட்டணி அரசுல தானே தேவை. அவங்க தொடர்ந்து சொல்றாங்க ஏன் எங்க ஆட்சி நடக்க போகுது, அதிமுக அமைக்க போகுதுங்க போது அவங்க தானே அஜெண்டாவை செட் பண்ண போறாங்க. அதுக்கு என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம்? நான் கேட்க விரும்புறது, கல்வி கண்கரண்ட் பட்டியல்ல இருக்கு. மாநில பட்டியல இருந்தா நீங்க நாங்க ஆட்சி அமைக்க போறோம் நாங்க செஞ்சிடுவோம்னு சொல்லலாம். கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. பொதுப்பட்டியல இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஒன்றிய அரசோட ஒப்புதல் தேவை. இன்னைக்கு சட்ட ரீதியான போராட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துது. நீங்க தான் இன்னைக்கு கூட்டணியில இருக்கீங்களே, நாங்க உங்களோட கூட்டணி வைத்தால் நீங்க எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாட்டு இளைஞர்களுக்காக குறிப்பாக மருத்துவ படிப்புகள் படிப்பதற்காக நீட் விலக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒற்றை வார்த்தையை அமித்ஷா முன்னாடியோ மோடி முன்னாடியோ சொல்வதற்கான தகுதி தைரியம் இருக்கா? அப்படி ஒரு சின்ன ஒரு அஜெண்டா இந்த மாநிலத்திற்காக பேசுவதற்கான நிலை இருக்கா? இல்ல 100 நாள் வேலை திட்டத்துல நாங்க பங்கீடு கொடுக்க முடியாது, ஏற்கனவே 2000 கோடி பெண்டிங்ல திராவிட முன்னேற்ற கழகம் வீதியில் இறங்கி போராடிய பிறகு 1034 கோடி ரிலீஸ் பண்ணீங்க, பாக்கி இன்னும் 1000 கோடி ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பேரிடர் நிதி கிட்டத்தட்ட 13,000 கோடி பெண்டிங் இருக்கு, அதை பற்றி பேசுறீங்களா? சமஸ்கிருத சிக்ஷாவுக்கான 2000 கோடி நிதி நிறுத்தி வச்சிருக்காங்க. NEP அக்செப்ட் பண்ணாதான் நான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆனா மகாராஷ்டிராவில் அதுல பின்வாங்கினாங்க. அவங்க ஆளுகிற மாநிலத்துல, பாஜக ஆளுகிற மாநிலத்துல எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணும் போது இன்னைக்கு நாங்க உங்களோட கூட்டணி வச்சிருக்கோம், இதெல்லாம் எங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுங்க, இதெல்லாம் என் மாநிலத்தின் உரிமை அப்படின்னு பேசுகிற தைரியம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. பதில் வாங்குவோம். திரு பொங்கலூர் மணிகண்டன், இவருடைய கருத்தும் சரி, முதலமைச்சரோட கருத்தும், பிஜேபியோட உங்களை அந்த இமேஜ் தான் கடுமையா வைக்கிறாங்க. ஒரு பிஜேபிக்கு பணிந்து போறீங்க, என்டிஏ பழனிசாமி அப்படின்னு அந்த நெரேட்டிவ் கடந்த தேர்தல்களில் ஒர்க் பண்ணிருக்கு. why will it not work in this election? இல்ல 2021 தேர்தல் கூட நீங்க இதே மாதிரி பிரச்சாரம் செய்தும் கூட மிக குறைவான வாக்குகள் தான் அதிமுக தோல்வி தெரிவிச்சுங்க. அதிமுக தோல்வியால் உண்மை சொன்னா. இப்போ நீட்டு குறித்து நம்ம எத்தனை முறை பேசியிருக்கோங்க. 2004 2014 வரை இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. அது தெளிவா தெரிஞ்ச உண்மை. ஆனா ரகசியம் தெரியும் சொல்லி போட்டு ஏன் ஏமாத்துனீங்க? அது முதல்ல சொல்லாமல்ல. ஆனா அதிமுக நீட்டை அதிமுக ஆதரிக்கல, எதிர்த்து. ஆனால் நீட்டுக்கு மாற்றாக 7.5 கொண்டு வந்தது அதிமுக. நீங்க ஏன் 10.5 கொண்டு வரல? கூடுதலா ஏன் பண்ணவே இல்லையே? திரும்ப திரும்ப இதை பயன்படுத்தி கொண்டு, அதாவது ரகசியம் இருக்குன்னு மாத்தி சொல்லி போட்டு ரகசியம் என்ன சொன்னீங்க? அப்போ உங்க ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை திரும்ப திரும்ப அதிமுக பொய் திணித்து பொய் பிரச்சாரத்தின் மூலமாக மக்கள் எதிர்ப்பு தானே அதிமுகவுடைய நிலைப்பாடு. அவர் என்ன கேட்கிறாரு, கொடுக்க வேண்டியது மத்திய அரசு, நீங்க அவங்களோட தான் கூட்டணி வச்சிருக்கிறீங்க, நீங்க தான் பிரைமரி பார்ட்டி இங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கும்போது அதை வாய்ப்பா பயன்படுத்தி வாக்குறுதியா கொடுக்கலாம், பிஜேபியை ஏற்க வைக்கலாம், அது உங்களால செய்ய முடியுமான்னு கேட்கிறார். ஏங்க, உச்ச நீதிமன்றமே தீர்ப்பளித்தது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு சிதம்பரத்துடைய துணைவியார் அவர்கள் தான் அதுக்கு ஆதரவா அவங்க தான்
அவர்களே மிக தெளிவா சொன்னாங்க. திரு கார்த்தி சிதம்பரம் சொன்னாங்க. நளினி சிதம்பரம் சொன்ன மாதிரி கார்த்தி சிதம்பரம் தெளிவா சொன்னார். அதாவது நீட் தேர்வை ரத்து செய்ய வாய்ப்பே இல்லை. குறிப்பா நீங்க திமுக சேர்ந்த திரு ஆர் ராசா என்ன சொன்னாருங்க, நான் எல்லா வகையிலும் ஆராய்ச்சி செய்வார்கள், நீட்டை ரத்து செய்ய வாய்ப்பே இல்லைன்னு சொன்னார். அப்போ அதிமுக ஆட்சியிலும் இதே மாதிரி சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டாங்க. ரெண்டு பேரும் முடிஞ்சது, அதுதான் திமுக பண்ணுச்சு. அப்ப அதிமுக ஆதரிச்சுங்களா? அப்போ நீங்க மத்திய அரசோடு வாதாடி எதையாவது கொண்டு வந்து தமிழ்நாடு பாருங்க. ஒரே ஆண்டில் இந்திய வரலாற்றுல யாருமே செய்யாத ஒன்றாக 11 மருத்துவர்களை கொண்டு வந்தது அதிமுக. மிகப்பெரிய சாதனை அது. நீ ஒண்ணு வணங்குங்களா? அதே மாதிரி பாருங்க, எதையாவது நீங்க சட்டக்கல்லூரி காலனி நிறைய சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி எதுவுமே சொல்லாமல் 5 லட்சம் கோடி கடன் எடுக்கப்பட்டீங்க. எதுக்காக செலவு பண்ணீங்க? அப்போ நீங்க கேட்ட 1000 ரூபாய் ஒன்னே ஒன்று சொல்றீங்க. 2021 வரையிலும் ஆட்சி செய்த அதிமுக ஆட்சி காலத்துல வருமானமே இல்லாமல் அதிமுக மிக சரியாக சிறப்பாக ஆட்சியை மக்கள் மீது வரிகளை சுமத்தாமல் செய்திருந்தீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தென் மண்டல கூட்டம் ஒரு மாநாடு போல நடைபெற்றது. இளைஞர்கள் வாக்குகளுக்கு குறிய அப்படிங்கிற கேள்வியோடு எழுந்திருக்கின்றோம். ஸோ ஒரு யூத் ஃபோக்கஸ். இன்னைக்கு துணை முதலமைச்சரும் கூட மறைமுகமாக திரு விஜய் விமர்சனம் செய்கிறார். நீங்கள் அவங்கள ஒரு பொருட்டாக எடுத்துக்கலன்னு நீங்கள் ஒரு தோற்றம் கொடுத்தாலும் கூட அந்த இம்பேக்டை உணர்றீங்களோ திரு? இல்ல நிச்சயமா இல்ல, நான் நிச்சயமா இல்ல ஹரி. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு கொள்கை சார்ந்த இயக்கம். இங்க வந்து அமைப்பு ரீதியாலும் சரி, கட்டமைப்பு ரீதியாலும் சரி, இன்னைக்கு தமிழ்நாடு சார்ந்து இருக்கிற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இது எல்லா விஷயங்களும் இளைஞரணி மட்டும் இல்லாம எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு தொண்டனுக்கும் அது வந்து எல்லா ரீதியிலுமே அவனுக்கு தெரியும் எளிமையாக. அப்ப ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு இயக்கத்தை ஒரு ரசிக மனப்பான்மையோடு இயங்குற ஒரு கூட்டத்தோடு நீங்க ஒப்பிட முடியாது. இன்னைக்கு கூடி இருக்கிற ஒரு, அதாவது தமிழை காக்க செந்தமிழை காக்க ஒரு பெரும் சேனை ஒன்று தேவைங்கிற மாதிரி அதே கூற்று போல இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு மாநில கட்சிகளை விழுங்குகிற வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு. மாநில உரிமைகளை விழுங்குகின்றிருக்கு. சோ அதற்கு எதிரான ஒரு பெரும் சேனையாக இளைஞரணி இன்னைக்கு திரட்டி நிற்கிறது. இது 58 தொகுதிக்கான நிர்வாகிகள் தான். அப்ப நீங்க ஒட்டுமொத்தமா 234 தொகுதிக்கும் எவ்வளவுன்னு கணக்கு பண்ணீங்க. ஒரு 58 தொகுதிக்கு 1,40,000 வெறும் நிர்வாகிகள். இயக்கத்தை சார்ந்த கொள்கை வீரர்கள் இன்னும் எவ்வளவோ இருக்காங்க. அப்ப இளைஞர்கள் கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்கு, அந்த இளைஞர்களுக்கான அரசியல் தெளிவு எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாருங்க. அங்க ஏதாவது ஒரு சேர் உடைஞ்சிருக்கா, எங்கேயாவது யாராவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததா? அப்ப வந்திருக்கிறவர்கள் பேச்சுக்களை கேட்பதற்காக கூட்டம், அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதை உள்வாங்கிக் கொள்வதற்காக வந்த கூட்டம். இந்த தேர்தல் நாம் எதற்காக எப்பேற்பட்ட விஷயத்தை சந்திக்க போகிறோம் என்கிற விஷயத்தை உள்வாங்கிக் கொண்டு அதற்காக பணியாற்ற போகிற இளைஞர் பட்டாலும் அங்க அமைதியாக அந்த பேச்சுக்களை கேட்கிறாங்க. ஆனா நீங்க சொல்ற இடத்துல நடந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டமா? அங்க என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்தது, எப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள்லாம் நடந்தது? அப்ப நான் கேட்க விரும்புவது, இந்த நாட்டை ஆள வேண்டும், எல்லாருக்குமான அந்த தகுதி இருக்கு, எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்கு. ஆனா அதை ஆள வேண்டும் அப்படின்னா அதற்கான ஒரு தகுதி வேண்டும், அதற்காக நீங்க வந்து தியாகங்களை செய்திருக்க வேண்டும், அதற்கான உங்களுக்கு புரிதல் இருக்க வேண்டும் என்றுதான் சொல்றோம். அரசியல் அறிவோடு இந்த மக்களை சந்திக்க வேண்டும். இங்க மக்கள் வந்து யாரையுமே உடனே ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்க அந்த மக்களோட சுக துக்கங்கள்ல கஷ்டங்கள்ல யார் நிக்கிறாங்களோ அவங்களதான் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக, ஒரு கவுன்சிலராக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கொடுக்குறாங்க. சும்மா இல்ல யாரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் நிப்பாட்டினா வந்துட முடியாது. அத வந்து நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு 70 ஆண்டு இயக்கத்தை நேற்று வந்தவர் சாய்த்து விடுவார் அப்படிங்கறதெல்லாம் எவ்வளவு பெரிய இந்த விஷயத்துல பொங்கலூர் மணிகண்டன் அவரோட உடன்படுவீங்க தானே? நீங்க தீவிரமா எதிர்க்க நாங்க கடந்து போறோங்கிறாங்க இந்த விவகாரத்துல. வி ஜஸ்ட் இக்னோர் அப்படிங்கிறது அவங்க நிலைப்பாடாக இருக்கிறது. அவங்க சொல்ற கருத்தும் உங்க கருத்தும் இங்க கன்வர்ஜ் ஆகுதோ? உங்களோட இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா. இல்லைங்க, அதாவது ரொம்ப சுருக்கமா மணிகண்டன் சார். இல்ல, அதிமுக ஒரு பலமான அணியை அமைத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து 26 தேர்தலில் மிக பெரிதான வெற்றி பெறக்கூடிய அதிமுக இருக்கிறது. திமுக அணிகள் தான் காங்கிரஸ் கட்சியை மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் வெளியே சென்று பேச்சு வருது. எனவே காங்கிரஸால் மற்ற கட்சிகளால் திமுக இன்றைக்கு வந்து சின்னாமண்ண போகுங்க. எனவே மற்றவரை பற்றிய கவலை இல்லை. அதிமுக அணி வலிமையா இருக்கிறது. புதிதாக உருவான அணியாக அதிமுக இருக்கிறது. ஆனால் பழைய அணி நீண்ட காலமா இருக்கிற எந்த பிரச்சனையும் சொன்னவங்க எல்லாருமே பிரச்சனை மட்டுமே பேசுறாங்க. காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய குழப்பம். அப்போ இவர்களால் 26 நிச்சயமாக கடந்த தேர்தலில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் இனி 26 புதுசா என்ன சொல்ல போறாங்க? எல்லா வாக்குறுதியும் சொல்லி ஏமாற்றியதை போல 26 சொல்லி மீண்டும் ஏமாற்ற முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திமுக தேர்தல் இருக்கிறது. 2 கட்டமாக மிகப்பெரிய அளவில் அதிமுக வெற்றி 2ஆம் முறையாக எடப்பாடியார் ஆட்சி அமைப்பார். ரொம்ப சுருக்கமா திரு விக்கி, ரொம்ப சுருக்கமா. கிவ் யூ 20 seconds, don't exceed. இறுதியா சுருக்கமான வாதம். குழப்பம் உங்க பக்கத்துல இருக்குங்கிறார். சுருக்கமா இறுதி கருத்து.
தெளிவாக சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கொள்கை சார்ந்த கூட்டணி. இங்க பிளவு அப்படிங்கிறது இதுவரைக்கும் எங்க இடத்திலும் ஏற்படல. தொகுதி பங்கீடுகளை தலைவர் பேசி முடிவு செய்வார். ஆனா அங்க இருக்கிற இடத்துல என்டிஏ கூட்டணிங்கிறத சொல்றாங்க. என்டிஏ ஆட்சி அமையும் சொல்றாங்க. டிடிவி தினகரன் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவாங்கிறாங்க. அதெல்லாம் காங்கிரஸ்லயும் கேக்குறாங்களே, காங்கிரஸ்லயும் கேக்குறாங்களே, நல்லது. யாரு? காங்கிரஸ்லயும் கேக்குறாங்களே அமைச்சரவையில இடம். இல்ல அத கேட்கட்டும்ன்ற நான் சொல்றேன். அது கேட்கட்டும், ஆனா கொடுக்க மாட்டோம் என்று தெளிவாக எங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் கருத்து சொல்லிட்டாங்க. எங்களுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. தலைவர் நேரடியாக அதை இறுதி செய்வார். அந்த கூட்டணி நாங்க எப்படி முடிவு பண்ணுவோம் அப்படிங்கறத தலைவர்கள் முடிவு செய்வார்கள். தேசிய தலைமையும் எங்களுடைய மாநில தலைமையும் முடிவு செய்யும். எல்லாருக்கும் நிலைப்பாடு இருக்கு, எனக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். அதனால அதெல்லாம் இங்க பேச்சு இல்ல. தலைவர்கள் உட்கார்ந்து முடிவு செய்வார்கள். இங்க இருக்கிற சிச்சுவேஷன் 2026ல மாநில உரிமையை காப்பாற்றுவதற்கு, மாநில கட்சிகளை காப்பாற்றுவதற்கு அதற்கான ஒரு போர் தான். அப்ப இது மோடிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர். என்ன போர்னு தெரியல, பட் the electoral battle has begun. The bugle is sounded. பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்தினர்களுக்கும் நன்றி, வணக்கம், குட் நைட்.